கோடைக்கால வெயில சமாளிக்க ஒரு சூப்பரான உடனடி ஆற்றல் தர பானம் பத்தி நான் இப்ப சொல்ல போறேன். அது எந்த நியான் கலர்லயும் இருக்காது, பிளாஸ்டிக் பாட்டிலையும் விற்க மாட்டாங்க. பார்க்கவே ஒரு மாதிரி சாம்பல் நிறத்துல தூசு மாதிரி இருக்கும். கேட்கவே கொஞ்சம் விசித்திரமா தான் இருக்கு. அதான் எல்லாவற்றுக்கும் மேல அது ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்களால நமக்காக பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட ஒரு ட்ரிங்க். என்னன்னு உங்ககிட்ட சொன்னா நீங்க நம்புவீங்களா? நிஜமா நம்ப கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா மனித குலம் இதுவரைக்கும் கண்டுபிடிச்ச ஒரு மிகச்சிறந்த நியூட்ரிஷனல் இன்ஜினியரிங், அதாவது ஊட்டச்சத்து பொறியியல்னு சொல்லலாம். இதுவும் ஒண்ணுங்கிறது தான் மறுக்க முடியாத ஒரு உண்மை. இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை நாங்க வரவேற்கிறோம். நீங்க எங்களுக்கு அனுப்பியிருந்த இந்த ரிசர்ச் நோட்ஸ் உண்மையிலே பிரமிக்க வைக்குது. ஆமாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இது. கண்டிப்பா. இத முழுசா படிச்சதுக்கு அப்புறம் வெயில் கால உணவுகளை நான் பார்க்குற விதமே முற்றிலுமா மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு நாம கம்பு பால் பத்தி தான் விரிவா பேச போறோம். அதாவது பெர்ல் மில்லட் மில்க். கரெக்ட். இது ஏதோ தாகம் தீர்க்கிற சாதாரண பானம் மட்டும் இல்ல, நம்ம உடம்போட செல்களுக்குள்ளேயே போய் வேலை செய்யற ஒரு இன்டர்னல் ஏசி மாதிரி செயல்படுதுன்னு நீங்க கொடுத்த ஆதாரங்கள் சொல்லுது. இப்போ இல்ல கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா நமக்கு உடனடி எனர்ஜி தர உணவுகள் உடம்போட சூட்டை அதிகமாக்கும். ஆமா, அது உண்மைதான். அதே போல உடம்ப குளிர்ச்சியாக்குற உணவுகள் நம்மள கொஞ்சம் சோர்வடைய செய்யும். ஆனா இந்த கம்பு இந்த ரெண்டு விதிகளையும் சுக்குநூறா உடைக்குது. அட அப்படியா? ஆமாங்க. இது உடம்புக்கு அளப்பரிய ஆற்றலை கொடுக்கிற அதே நேரத்துல உடம்போட ஆழமான வெப்பத்தையும் தனிச்சு ஒரு சரியான பேலன்ஸ் உருவாக்குது. ஒரு நிமிஷம் பாருங்க. ஒரு சாதாரண சின்ன சாம்பல் நிற தானியத்தால எப்படி பயாலஜிக்கலா இந்த ரெண்டு முரண்பாடான வேலைகளையும் ஒரே நேரத்துல செய்ய முடியுது? அதான் இயற்கையோட மேஜிக். அத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நீங்க தொகுத்து வழங்கின குறிப்புகள்ல இருந்த ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல் பத்தி நான் கேட்டாகணும். கேளுங்க, எந்த ரூல் பத்தி சொல்றீங்க? கம்பு பால் தயாரிக்க எந்த கம்பை வேண்டாலும் யூஸ் பண்ணக்கூடாது, குறிப்பா முழுமையான நாட்டு கம்பு தானியங்களை மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு அதுல அழுத்தமா சொல்லியிருக்கீங்க. கம்புனா கம்பு தானே, இதுல நாட்டு கம்பு ஹைபிரிட் கம்புன்னு பிரிச்சு பார்க்க அப்படி என்ன அவசியம் இருக்கு? பாத்தீங்கன்னா இதுல மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. நாட்டு கம்புன்றது ரொம்ப சின்னதா கொஞ்சம் சாம்பல் இல்லைன்னா பச்சை நிறம் கலந்த மாதிரி இருக்கும். ஓகே. ஹைபிரிட் விதைகள் மாதிரி இது ரொம்ப சௌகரியமான சூழல்ல வளர்க்கப்படுறது கிடையாது. கடுமையான வறட்சியிலையும் குறைவான தண்ணியிலையும் உயிர் வாழ்றதுக்காக தன்னை தயார்படுத்திக்கிட்ட ஒரு தானியம் அது. ஓ, அப்போ இயற்கையோட போராடி வளருது. எக்ஸாக்ட்லி. அப்படி போராடி வளரும் போது அது நிலத்தோட ஆழத்துல இருக்கிற அத்தனை ஊட்டச்சத்துக்களையும் மருத்துவ குணங்களையும் தனக்குள்ள ரொம்ப செறிவா ஈர்த்து வச்சுக்குது. அப்போ பெரிய ஹைபிரிட் கம்புல இந்த சத்துக்கள் இருக்காதா? கடைகள்ல கிடைக்கிற பெரிய பளபளப்பான ஹைபிரிட் கம்புகள்ல இந்த அளவுக்கு தீவிரமான சத்துக்கள் கண்டிப்பா இருக்காது. அதனால நாட்டு கம்பு தான் பெஸ்ட். அப்போ அந்த சின்ன நாட்டு கம்பு தான் அசல். சரி, அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா முழுதானியமா வாங்கி அதை சுத்தம் செஞ்சு ஊற வைக்கிறதெல்லாம் இப்போ இருக்கிற அவசர உலகத்துக்கு சாத்தியமா? கொஞ்சம் மெனக்கடணும் தான், ஆனா அது ரொம்ப முக்கியம். இல்ல, கடைகள்ல பாக்கெட்ல விக்கிற கம்பு மாவை வாங்கி அதை தண்ணியில கலந்து யூஸ் பண்ணா வேலை ஈஸியா முடிஞ்சிடுமே. அதுலயும் அதே கம்பு தானே அரைச்சிருக்காங்க. அங்கதான் நாம செய்யற மிகப்பெரிய பிழையே இருக்கு. ஒரு முழு தானியம் அப்படிங்கிறது இயற்கையால பாதுகாக்கப்பட்ட ஒரு சின்ன பெட்டகம் மாதிரி. பெட்டகம் மாதிரியா? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அதாவது அதோட தோலுக்குள்ளதான் அதோட நேச்சுரல் எண்ணெய்கள், வைட்டமின்கள், அப்புறம் உயிர் சத்துக்கள் எல்லாமே பத்திரமா தூங்கிட்டு இருக்கு. புரியுது. எப்போ நீங்க அதை மிஷின்ல கொடுத்து மாவா அரைக்கிறீங்களோ அந்த நிமிஷமே அது காத்துல இருக்கிற ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி தன்னோட சத்துக்கள்ல பெரும்பாலானது இழந்துருது. அடடே. ஆமா, மாவா மாறின கம்பு அப்படிங்கிறது ஏறக்குறைய உயிரற்ற ஒரு சக்க மாதிரி தான். இது தெரியாம போச்சே. முழு தானியத்துல மட்டும்தான் அதோட அசல் மருத்துவ குணம் அப்படியே இருக்கும்னு சொல்றீங்க. அப்படி என்றால் அந்த முழுமையான கம்பை தேர்ந்தெடுத்து நம்ம பால் தயாரிக்கும் போது அது நம்ம உடம்புக்குள்ள அப்படி என்னதான் மேஜிக் பண்ணுது? நிறைய பண்ணுது. நீங்க முதல்ல சொன்ன அந்த நேச்சுரல் கூலண்ட் அப்படிங்கிற விஷயத்தையே எடுத்துப்போம். சரி, இப்போ நான் வெயில்ல அலைஞ்சிட்டு ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஜில்லுன்னு தண்ணி எடுத்து குடிச்சாலும் எனக்கு குளிர்ச்சியா தான் இருக்கு. அதற்கும் இந்த கம்பு பாலோட குளிர்ச்சிக்கும் என்ன வித்தியாசம்? நீங்க சில்லுன்னு தண்ணியோ இல்ல ஐஸ் கலந்த செயற்கை பானங்களையும் குடிக்கும்போது அது உங்க இரைப்பைக்கு ஒரு திடீர் ஷாக் கொடுக்கும். ஓ, அந்த சில்னஸ்னால சொல்றீங்களா? ஆமா, அதான். அந்த அதீத குளிர்ச்சியை உங்க உடம்பு நார்மல் ஆக்குறதுக்கு உள்ள இருந்து நிறைய எனர்ஜியை செலவு பண்ணும். அப்போ சில்லுன்னு குடிச்சாலும் உடம்பு உள்ள சூடாகுதுன்னு சொல்றீங்க? கரெக்ட். ஆனா கம்பு பாலோட வேலை பாத்தீங்கன்னா வேற. இது செல்லுலார் மட்டத்துல வேலை செய்யுது. செல்லுலார் ஹைட்ரேஷன். எக்ஸாக்ட்லி. இதுல இருக்கிற எலக்ட்ரோலைட்டுகள் செல்களுக்கு உள்ள நேரடியாவே போய் நீர்ச்சத்தை தக்க வச்சுக்குது. இதனாலதான் கண் எரிச்சல், சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படுற எரிச்சல் மாதிரியான அகச்சூட்டை இது உடனே சரி பண்ணுது. வாவ்,
இதை இப்படி புரிஞ்சுக்கிறேன், கொதிக்கிற கல்லு மேல தண்ணிய ஊத்துறதுக்கும் ஒரு ஸ்பாஞ்ச்ல தண்ணிய ஊத்துறதுக்கும் உள்ள வித்தியாசம் தான் இது. ரொம்ப கரெக்டான உதாரணம். கல்ல உடனே தண்ணிய ஆவியாக்கிடும், ஆனா ஸ்பாஞ்ச் அந்த தண்ணிய அப்படியே வச்சுக்கும். அதானே? சரி, குளிர்ச்சி எனக்கு நல்லா புரியுது. ஆனா உங்க நோட்ஸ்ல இருக்கிற இன்னொரு விஷயத்துல எனக்கு சின்ன சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம்? கேளுங்க. இரும்பு சத்து பத்தி சொல்லிருக்கீங்க. ரத்த சோகைய, அதாவது அனீமியாவை கம்பு பால் குணப்படுத்தும் சொல்றீங்க. இரும்பு சத்துனாலே எனக்கு கீரை, பேரிச்சம்பழம் இல்லனா ஈரல் மாதிரி உணவுகள் தான் ஞாபகத்துக்கு வருது. ஆமா, பொதுவா அப்படிதான் நினைப்போம். ஒரு சிறுதானிய பழத்தால எப்படி அந்த அளவுக்கு இரும்பு சத்தை கொடுக்க முடியும்? இது ஒரு அருமையான கேள்வி. கொஞ்சம் முன்னாடி நம்ம பேசினதை நினைச்சு பாருங்க. கம்பு ரொம்ப வறண்ட நிலத்துல வளரக்கூடியதுன்னு சொன்னேன் இல்லையா? ஆமா, தண்ணி கம்மியா இருக்கிற இடத்துல வளரும்னு சொன்னீங்க. அதான், நிலத்தோட மேற்பரப்புல அதுக்கு தண்ணி கிடைக்காது. அதனால அது உயிர் வாழ்றதுக்காக தான் வேர்களை பாறைகளுக்கு நடுவுல ரொம்ப ஆழமா செலுத்துது. ஓஹோ. அங்க பூமிக்கடியில உறைஞ்சி இருக்கிற அடர்த்தியான இரும்பு, கால்சியம் மாதிரியான தாதுக்களை உறிஞ்சி தான் தானியங்களுக்குள்ள சேமிச்சு வைக்குது. ஆட, அப்போ இது இயற்கையான மினரல் பேக் மாதிரி? ஆமா, அதனாலதான் கம்பு பால்ல இருக்கிற இரும்பு சத்து ரொம்ப ஈஸியா நம்ம உடம்பால உறிஞ்சப்பட்டு ரத்தத்துல ஹீமோகுளோபின் அளவு அசுர வேகத்துல உயர்த்துது. ஹீமோகுளோபின் அளவு சரியா இருந்தா மட்டும்தான் உடம்போட எல்லா உறுப்புகளுக்கும் மூளைக்கும் சீரா ஆக்சிஜன் போகும். கண்டிப்பா. அப்படி என்றால் கோடை காலத்துல ஏற்படுற அந்த அதீத சோர்வுக்கு காரணம் வெறும் தாகம் மட்டும் இல்ல, இரத்த ஓட்டம் மந்தமாகிறதும் ஒரு காரணம். அதை இந்த கம்பு பால் சரி செய்யுது. ரொம்ப சரியா சொன்னீங்க. மேலும் இதுல கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் நிறைய இருக்கிறதுனால எலும்பு வளர்ச்சிக்கும் இது உதவுதுன்னு ஆதாரங்கள் சொல்லுது. ஆனா சர்க்கரை நோயாளிகள் இதை குடிக்கலாமா? தாராளமா குடிக்கலாம். ஏன்னா இதோட கிளைசெமிக் குறியீடு ரொம்ப கம்மி. அந்த லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ்னா என்னங்கறத கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா? இப்போ நீங்க ஒரு செயற்கை குளிர்பானத்தை குடிக்கும்போது அதுல இருக்கிற சர்க்கரை உடனே ரத்தத்துல கலந்து குளுக்கோஸ் அளவை ஒரு டிராபிக் ஜாம் மாதிரி திடீர்னு எகிற வைக்கும். ஆமா, இதான் சுகர் ஸ்பைக்னு சொல்றது. அதேதான். ஆனா கம்பு பால்ல அதிக அளவிலான காம்ப்ளெக்ஸ் ஃபைபர், அதாவது சிக்கலான நார் சத்து இருக்கிறதுனால அது ரொம்ப மெதுவா தான் செரிமானமாகும். ஓ, மெதுவா ரிலீஸ் ஆகுமா? ஆமா, ஒரு காலி நெடுஞ்சாலையில கார்கள் சீரான இடைவெளியில போற மாதிரி குளுக்கோஸை ரத்தத்துல சிறுக சிறுக கலக்க செய்யும். சூப்பர். இதனால சர்க்கரை அளவு எப்பவுமே பாதுகாப்பான பேலன்ஸ்ல இருக்கும். அதோட அந்த நார்சத்து குடல் இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கலை முற்றிலுமா தீர்க்குது. பாலூட்டும் தாய்மார்களுக்கு தாய்ப்பால் சுரப்பியை இது அதிகப்படுத்துது. இந்த இடத்துல தான் இது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா மாறுது. ஏன்னா ஒரு 8 மாச குழந்தையில இருந்து 80 வயசு முதியவர் வரை குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் இதை குடிக்கலாம்னு உங்க நோட்ஸ்ல இருக்கு. ஆமா, கண்டிப்பா குடிக்கலாம். ஒரு பானம் எப்படி எல்லா வயதினருக்கும் செட் ஆகும்? இது கேட்க கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டதா தெரியலையா? அதுதான் இயற்கையோட நுண்ணறிவு. அதை நாம எப்படி தயாரிக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து அது நம்ம உடம்புக்குள்ள வெவ்வேறு விதமா செயல்படுது. அப்போ செய்முறையை மாத்தணும்னு சொல்றீங்க? ஆமா, உதாரணத்துக்கு 8 மாசத்துல இருந்து 1 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு கம்பை நல்லா ஊற வச்சு அதுல இருந்து பாலை மட்டும் பிழிந்து எடுத்து மிதமான தீயில ஒரு கூழ் பதத்திற்கு காய்ச்சி கொடுக்கணும். அப்படி செய்யறதுனால என்ன லாபம்? இப்படி செய்யும்போது அதுல இருக்கிற சிக்கலான மாவு பொருள் ஈஸியா உடைக்கப்பட்டு குழந்தையோட செரிமான மண்டலத்துக்கு எந்த ஒரு சுமையும் இல்லாம எலும்பு வளர்ச்சிக்கு தேவையான கால்சியத்தை நேரடியா கொடுக்குது. வாவ். சரி, இப்போ வளரும் குழந்தைகளுக்கு ஒரு 10 இல்லனா 12 வயசு மாணவனுக்கு எப்படி கொடுக்கலாம்? வளரும் குழந்தைங்களுக்கு அவங்களோட எலும்பு வளர்ச்சியை அதிகப்படுத்தவும் ரத்த சோகை வராம தடுக்கவும் வாரத்துல 2 இல்ல 3 நாள் இதை கொடுக்கலாம். இப்போ என்ன மாதிரி 30 வயசு ஆளுங்க டெய்லி வெயில்ல அலைஞ்சு வேலை செய்யற ஒருத்தருக்கு இது எப்படி உதவும்? இவங்களுக்கு காய்ச்சிய பாலாகவோ இல்லைன்னா பச்சையாகவோ கொடுக்கும்போது அது உடம்போட சூட்டை குறைச்சி நாள் முழுக்க சோர்வில்லாத ஒரு நிலையான எனர்ஜியை கொடுக்குது. சஸ்டெயின் எனர்ஜின்னு சொல்லுவோம். அப்படி என்றால் 70 வயசை தாண்டினவங்களுக்கு அவங்களோட செரிமான திறன் ரொம்ப கம்மியா இருக்குமே? செரிமான கோளாறுகள் மற்றும் எலும்பு தேய்மானம் தொடங்குற முதியவர்களுக்கு இது ஒரு சூப்பரான காலை உணவாவே தரலாம். பிரேக்ஃபாஸ்ட் மாதிரியா? ஆமா, இது குடலுக்கு எந்த பாரமும் கொடுக்காம எலும்புகளை வலுவாக்குறதோட முதுமையில ஏற்படுற மலச்சிக்கலையும் ஈஸியா தீர்த்துருது. இது நிஜமாவே கற்பனைக்கே எட்டாத ஒரு விஷயம் தான். ஒரு குடும்பத்துல இருக்கிற குழந்தையோட செரிமானத்துக்கும் இளைஞனோட எனர்ஜிக்கும் முதியவரோட எலும்பு தேய்மானத்துக்கும் ஒரே ஒரு தானியம் தன்னை மாத்திக்குதுன்னா இது ஒரு உணவல்ல, பரிணாம வளர்ச்சியோட உச்சம்னு தான் சொல்லணும். கண்டிப்பா. இதையெல்லாம் கேட்கும் போது இதை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு வந்திருக்கும். அதை பத்தி இப்போ பேசுவோம். சரி, சொல்லுங்க. நீங்க அனுப்பின குறிப்புகள்ல முதல் படியா 1 கப் முழு நாட்டு கம்பை 8 ல இருந்து 10 மணி நேரம் ஊற வைக்கணும்னு இருக்கு.
எதற்காக இவ்ளோ நேரம்? ஒரு ராத்திரி முழுக்க தண்ணியில ஊறும் போது அந்த தானியத்துக்குள்ள அப்படி என்னதான் நடக்குது? இது சயின்டிஃபிக்கா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த ஒரு விதையா இருந்தாலும் தகுந்த சூழ்நிலை வர வரைக்கும் தன்னை முளைவிடாம பாதுகாத்துக்க அது ஃபைட்டிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தன்னுள்ள வச்சிருக்கும். ஓ, ஃபைட்டிக் ஆசிட். ஆமா, இது ஒரு ஆன்டி நியூட்ரியன்ட். நாம கம்பை அப்படியே சாப்பிட்டா இந்த ஃபைட்டிக் ஆசிட் நம்ம குடல்ல இருக்கிற இரும்பு மற்றும் கால்சியம் சத்துக்களை உறிஞ்சு விடாம தடுத்துடும். ஓஹோ, அப்படி என்றால் அந்த பாதுகாப்பு கவசத்தை நம்ம முதல்ல உடைக்கணும். சரியா புடிச்சிங்க. 8 to 10 மணி நேரம் தண்ணியில ஊற வைக்கும் போது அந்த ஃபைட்டிக் ஆசிட் முழுமையா கரைஞ்சு வெளியே போயிடுது. சூப்பர். அப்புறம் அது மட்டும் இல்லாம அந்த விதைக்கு நாம முளைப்பதற்கான சூழ்நிலை வந்துருச்சு அப்படிங்கிற சிக்னல் கிடைச்சு அது உயிர் தழ தொடங்குது. ஸ்ப்ரவுட்டிங் ப்ராசஸ்னு சொல்லுவோம். அப்போ அதோட ஊட்டச்சத்துக்களோட அளவு பன்மடங்கு அதிகரிக்குது. இவ்ளோ பெரிய சயின்ஸ் ஒரு சின்ன பாத்திரத்துக்குள்ள நடக்குது. அடுத்ததா காலையில அந்த தண்ணிய முழுவதுமா வடிச்சிடணும். அப்புறம் அந்த தானியத்தை மிக்ஸில போட்டு 2 கப் சுத்தமான தண்ணி, அப்புறம் ஒரு நல்ல மணத்துக்காக 2 ஏலக்காய் சேர்த்து ரொம்ப நைஸா அரைச்சுக்கணும் இல்லையா? ஆமா, கரெக்ட். அடுத்ததா 3வது படியா அரைச்ச அந்த விழுத ஒரு மெல்லிய சுத்தமான காட்டன் துணியிலோ இல்லனா ஒரு நல்ல வடிகட்டியிலோ போட்டு நல்லா பிழிஞ்சு எடுக்கணும். ஓகே, பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு தூய்மையான கம்பு பால் கிடைச்சிடும். இத நான் கொஞ்சம் அப்படியே ஒப்பிட்டு பார்க்கறேன். இன்னைக்கு ஆரோக்கியம்ங்கிற பேர்ல மக்கள் வீகன், பிளான்ட் பேஸ்ட் மில்க், அதாவது பாதாம் பால், ஓட்ஸ் பால்னு விலை உயர்ந்த பாக்கெட்ல அடைக்கப்பட்ட பால்களை ஆயிரக்கணக்கில் செலவு செஞ்சு வாங்குறாங்க. ஆமா, அது ஒரு பெரிய ட்ரெண்ட் இப்போ. கெட்டு போகாம இருக்க அதுல ஏகப்பட்ட பிரிசர்வேட்டிவ்ஸ் கலந்திருக்கும். ஆனா நம்ம வீட்லயே ஒரு எளிய நாட்டு கம்பை நைட்டே ஊற வச்சு காலையில எந்த கெமிக்கலும் இல்லாம ஏலக்காய் மணத்தோட ஒரு பிளான்ட் பேஸ்ட் பாலை நாமே பிழிந்து எடுப்பது எவ்வளோ மலிவானது, எவ்வளோ உண்மையானது. அதான் நம்ம பாரம்பரியத்தோட பழமே. இதை நினைக்கும் போதே ரொம்ப பிரமிப்பா தான் இருக்கு. ஆமா. சரி, இதை எப்படி பரிமாறுறது? இத பரிமாறுறதுல 2 முறைகள் இருக்கு. முதல் முறை காய்ச்சி அருந்துறது. இதுதான் ரொம்ப பெஸ்ட். எப்படி காய்ச்சணும்? பிழிஞ்செடுத்த பாலை மிதமான தீயில வச்சு ஒரு 5 நிமிஷம் கைவிடாம கிளறிக்கொண்டே வேக வச்சா லேசா கெட்டியாகும். அது கூட பனங்கற்கண்டு இல்லனா நாட்டு சக்கரை சேர்த்து இனிப்பா குடிக்கலாம். ஓ, ஸ்வீட்டா வேணும்னா அப்படி குடிக்கலாம். உப்பு போட்டு குடிக்கலாமா? கண்டிப்பா. அது ஆறுனதும் மோர் அப்புறம் உப்பு கலந்து குடிக்கலாம். இது முதல் முறை. 2வது முறை என்ன? 2வது முறை பச்சையா அருந்துறது. அடுப்புல வைக்காமலேயே பிழிஞ்ச பால்ல கொஞ்சமா தேங்காய் பால் அப்புறம் பனங்கற்கண்டு கலந்தும் அப்படியே குடிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். கேட்கவே அவ்வளோ நல்லா இருக்கு. இவ்ளோ நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக தாகம் எடுக்கும் போதெல்லாம் தண்ணிக்கு பதிலா இதையே குடிச்சிட்டு இருக்கலாமா? உங்க ரிசர்ச் நோட்ஸ் அப்படி சொல்லலையே. ஆமா, நீங்க கவனிச்சது கரெக்ட் தான். இதுல சில மிக முக்கியமான கட்டுப்பாடுகள் இருக்கிறத நான் பார்க்கறேன். எந்த ஒரு இயற்கையான உணவா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. கம்பு மிக கடுமையான செல்லுலார் குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது நாம முன்னாடியே பார்த்தோம். ஆமா, நேச்சுரல் கூலண்ட். அதனாலேயே சைனஸ் சளி இல்லைன்னா ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்க மழைக்காலம் அப்புறம் குளிர்காலங்கள்ல நைட் டைம்ல இதை குடிக்கிறது கண்டிப்பா தவிர்க்கணும். மீறி குடிச்சா என்ன ஆகும்? அப்படி மீறி குடிச்சா உடம்போட சூடு ரொம்ப குறைஞ்சு சளி உற்பத்தியை இன்னும் அதிகமாக்கிடும். அவங்க இதை மிதமான சூட்ல காய்ச்சியே தான் குடிக்கணும், பச்சையா குடிக்க கூடாது. அதாவது இது தன் வேலையை ரொம்ப கச்சிதமா செய்யறதுனாலயே வர்ற பிரச்சனை இது. சரி, தைராய்டு பிரச்சனை உள்ளவங்களுக்கும் ஒரு வார்னிங் இருக்கே. ஆமா, பொதுவா சிறுதானியங்கள்ல கைட்ரோஜன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற சில கூறுகள் இருக்கும். கைட்ரோஜன்ஸ், ஓகே. இது அதிகமா உடம்புல சேரும்போது தைராய்டு சுரப்பி அயோடினை உறிஞ்சுறதுல தடையை ஏற்படுத்தலாம். அதனால தைராய்டு கோளாறு இருக்கிறவங்க இத லிமிட் இல்லாம குடிக்க கூடாது. அப்ப எவ்வளவு குடிக்கலாம்? வாரத்துல 1 இல்ல 2 நாள் மட்டும் அளவா இருந்தாலும் தப்பில்ல. சரிங்க. இதை எப்போ குடிக்கிறது அதிக பலனை தரும்? காலையில வெறும் வயிற்றுல குடிக்கிறது தான் நாள் முழுக்க உடம்புக்கு தேவையான சுறுசுறுப்பையும் சீரான வெப்பநிலையையும் தரும். மதிய நேரத்துல? வெயில் காலத்துல நண்பகல் இல்லனா மதிய உணவுக்கு முன்னாடி மோர் மற்றும் உப்பு கலந்து குடிச்சா உடம்போட அகச்சூடு உடனே தணியும். ரொம்ப அருமையான தகவல்கள். நாம இப்போ இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நேரம் போனதே தெரியல. ஆமா, நீங்க அனுப்பின இந்த மிகச்சிறப்பான ஆதாரங்கள்ல இருந்து நாம தெரிஞ்சுக்கிட்டத தொகுத்து பார்த்தா கம்பு பால் அப்படிங்கிறது கோடை காலத்துல நாம குடிக்கிற ஒரு சாதாரண ட்ரிங்க் மட்டும் இல்ல. கண்டிப்பா இல்ல. அது நம்ம உடம்போட செல்களுக்குள்ள ஊடுருவி சூட்டை தணிச்சு ரத்தத்துல இரும்பு சத்தை ஏத்தி எலும்புகளை வலுவாக்குற ஒரு முழுமையான பயாலாஜிக்கல் டூல்னு சொல்லலாம்.
ஒரு எளிய சாம்பல் நிற தானியத்துல இவ்வளவு ஆச்சரியங்களான நிஜமாவே மலைக்க வைக்குது. இது எல்லாமே நம்ம முன்னோர்களோட அறிவியல் அறிவு தான். இந்த தகவல்களை திரட்டி எங்களுக்கு வழங்குனதுக்காக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இத முடிப்பதற்கு முன் உங்களை ஒரு விஷயத்தை பத்தி சிந்திக்க சொல்ல விரும்புறேன். சொல்லுங்க. ஒரு சின்ன நாட்டு கம்பு தானியத்திலிருந்து பருவநிலைக்கும் ஒரு வீட்ல இருக்கிற 8 மாச குழந்தையோட செரிமானத்துக்கும் 80 வயசு முதியவரோட எலும்பு தேய்மானத்துக்கும் ஏத்த மாதிரி தன்னை தானே மாற்றி அமைச்சுக்க கூடிய இவ்ளோ சிறந்த ஒரு அறிவியல் பூர்வமான பானத்தை நம்ம முன்னோர்கள் உருவாக்கி இருக்காங்க. ஆமா, ரொம்ப பெரிய விஷயம் இது. அப்படி என்றால் இன்னைக்கு சௌகரியம்ங்கிற பேர்லயும் நாகரிகம்ங்கிற பேர்லயும் வேறு எந்தெந்த அதிநவீனமான பாரம்பரிய உணவு தொழில்நுட்பங்களை நாம குப்பையில வீசிட்டு ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலுக்குள்ள அடைபட்டு கிடக்குறோம். அடுத்த முறை நீங்க உங்க ஃப்ரிட்ஜை திறந்து அந்த நியான் நிற செயற்கை பானத்தை கையில எடுக்கும்போது இதை சற்று யோசிச்சு பாருங்க. ரொம்ப ஆழமான சிந்தனை. கண்டிப்பா எல்லாரும் யோசிக்கணும். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசல்ல நாம சந்திப்போம். வணக்கம். இந்த